மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இவைகள் பிசாசினால் உண்டானவைகள். இவைகள் தேவனிடமிருந்து நம்மை பிரிக்கின்றன. கண்களின் இச்சை நம்மை பிரிக்கிறது. கண்களின் இச்சை இதை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல வேண்டாம். அருள்நாதர் இயேசு சொன்னார், மத்தேயு 5:28, ஒரு பெண்ணை தவறான எண்ணத்தோடு பார்க்கிறவன் அவளோடு விபசாரம் செய்தாயிற்று. கண்களின் இச்சையை ஒரு நாளும் மாற்றுவது என்பது நம்மால் இயலாத காரியம். ஒரு தடவை ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் நடுவில் பெரிய போராட்டம் வந்தது. கணவன் வெளிநாட்டில் நல்ல வேலையில் இருக்கிறார், கை நிறைய சம்பாதிக்கிறார், தன் மனைவி பிள்ளைகளை உயிரை போல காப்பாற்றுகிறார். ஆனால் மனைவி அங்கு இருக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு இங்கு ஓடி வந்து விட்டாள். எத்தனையோ பேர் சமரசம் செய்து வைக்க முயன்றார்கள். அந்த பெண் என்ன சொன்னால் தெரியுமா? அந்த ஊர்ல நம்மால இருக்க முடியாதுங்க. ஏமா இருக்க முடியாது? அங்க தமிழ் சினிமாவே கிடையாதுங்க. தமிழ் சினிமா பார்க்காம எப்படி இருக்கிறது? நான் தினமும் ஒரு தமிழ் சினிமா பார்ப்பேன், வேற ஒரு படம் பார்க்க மாட்டேன். 365 நாளும் பார்க்கணும். அந்த நாட்டுல போய் அவன் என்ன கரபுறான்றா, அதுல நம்மால இருக்க முடியாது. ஆமா, புருஷனை விட்டு வந்துடுற, புருஷன் ரெண்டாவதுங்க, நமக்கு படம் தான் முக்கியம். கண்களின் இச்சை. ஒரு நாள் சரி, என்னைக்கே ஒரு நாள் பார்த்தோம் என்று இருக்கக்கூடாதா? 365 நாளும் பார்க்க வேண்டும். கண்களின் இச்சை. ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, பிரசங்கி 1:8 இப்படி சொல்லுகிறது, கண் தான் காண்கிறதினால் திருப்தி அடைகிறதில்லை. கண் தான் காண்கிறதினால் திருப்தி அடைவதே இல்லை. எத்தனை தடவை பார்த்தாலும் வேறு எதையாவது பார்க்கும் பொழுது கொஞ்சம் ஆசை வரத்தான் செய்கிறது. கண்களின் இச்சை பாவத்திற்கு நேராய் நம்மை நடத்துகிறது. ஜீவனத்தின் பெருமை. ஜீவனத்தின் பெருமை. எனக்கு அன்பானவர்களே, யாக்கோபு 4:6 சொல்கிறது, தேவன் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவர்களுக்கோ எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவர்களுக்கோ எதிர்த்து நிற்கிறார். ஜீவனத்தின் பெருமை. ஒரு குறிப்பிட்ட நகரில் 2 சகோதரர்கள் இருந்தார்கள். இருவருமே செல்வந்தர்கள் தான். ஆனால் இருவருக்கும் ஒரு போட்டி வந்தது. ஒருவர் ஒரு சினிமா கொட்டகை கட்டினால் இவரும் கட்டுவார். அவர் சாராயக்கடை வைத்தார், இவரும் சாராயக்கடை வைக்க வேண்டும். அவர் ஒரு பங்களா கட்டினால் அதை விட பெரிதாக இவர் கட்ட வேண்டும். இப்படியே இருவரும் போட்டி போட்டு இருவரும் கடனாளிகளாக மாறி இருவரும் எல்லாவற்றையும் இழந்து நடுத்தெருவில் நின்றனர். தேவன் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவர்களுக்கோ எதிர்த்து நிற்கிறார்.